ஹாய், வெல்கம் டு நம்ம சேனல். வணக்கம். நம்ம எங்க போக போறோம்னா ஏற்காடு தான் போக போறோம். ஆமா. காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு, அதுவும் இல்ல 6:15 அலார வச்சுட்டு 6:45 எந்திரிச்சோம். எந்திரிச்சு 8-7 மணிக்கெல்லாம் ஏற்காடு கிளம்பிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டோம். அதுவும் சப்பாத்தி ரெடி பண்ணி இங்க பாதி மலையில சாப்பிட்டு ஜாலியா சாப்பிட்டு போகலான்னு ரெடி பண்ணோம். நாங்க வீட்லயே சாப்பிட்டோம். இந்த சப்பாத்திய எங்க போய் சாப்பிடலாம்னு தெரியுமா? மலைக்கு பாதியில போய் சாப்பிடலாம்னு ஒரு பிளான் போட்டிருந்தோம். மணி இப்ப 10:30. இதுக்கு மேல அங்க போய் என்ன நிறைய பிளான் போட்டிருந்தோம். ஏற்காட்டுல இன்னும் சுத்தி பார்க்காத இடம்லாம் சுத்தி பார்க்கலாம்னு பிளான் போட்டிருந்தோம். நடக்குமான்னு தெரியல. கல்யாணம் ஆகி 6-7 மாசம் கழிச்சு இப்ப எதுக்கு நாங்க ஏற்காடு வந்திருக்கிறோம்னா, இன்னைக்கு முக்கியமான நாள். முக்கியமான நாளா? இன்னைக்கு வந்து லவர்ஸ் டே. ஸோ அதனால ஒரு வெளியே நமக்கு எல்லா நாளும் லவர்ஸ். இங்க தலை திருப்ப இவளுக்கு ரோஸ் வாங்கி தரலைன்னு மூஞ்ச மலைக்கு மேல போய் வச்சுக்கிட்டேன். அப்புறம் நான் ஒரு கடையில நிறுத்தினேன் ரோஸ் வாங்கலான்னு. இல்ல அடுத்த கடையில வாங்கிக்கலாம்னு சொல்லி இது வரைக்கும் கடையில நான் மேல போய் ரோஸ் அந்த டிசப்பாயின்ட்மென்ட்டோடயே இப்ப நம்ம மேல போறோம். இவளுதான் டிசப்பாயின்ட்மென்ட். ஷால் வச்சு இப்படி முகமூடி போட்டுட்டு போறாங்க. சரி வாங்க ஃபுல் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேல வந்து உட்காருமாமா, நம்ம பயப்படக்கூடாதாமா. கண்ணாடி பத்திரம். ஆமா கண்ணாடி பத்திரமே மேல வந்துருச்சா? அங்கதான் அங்க உட்கார மாட்டேங்குது. வாங்க போய் பாக்கலாம். டிஷ்யூ கொடுத்தாங்க. டிஷ்யூங்கிற மாதிரி சானிடரி நாப்கின், சானிடைசர். ஆமா சானிடைசர் கொடுத்தாங்க. கையை நல்லா சுத்தம் பண்ணிட்டு அப்புறமேட்டு தான். அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா பேர்ட்ஸுக்கு எதுவும் வந்துட்டு இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஆகும். பயங்கரமா இருக்கு. மேல வந்து உட்காருதுன்னு பார்க்குமா. செம்மையா இருக்கு. அது ஃபுட்டு சாப்பிடுறது எனக்கு குத்தி குத்தி வலிக்குது. எனக்கு பயமா இருக்குதா? பயமா தான் இருக்கு. வீட்டுக்கு தரலாமா? கூட்டிட்டு வரேன். வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன் நான். வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாமா? இதுக்கு ஒரு பேர் வைக்கலாமா? இது பிக்கு பாருங்க. நம்ம பிக்குன்னு வச்சு. பிக்கு இல்ல சிக்கு. வேற லெவல்ல இருக்கு. கண்டிப்பா ஏற்காடு வந்தீங்கன்னா பீக்கு பார்க்க மறக்காம விசிட் பண்ணி பாருங்க. வெப்பர் உன்னை பாத்துட்டு இருக்குது. கொத்தாதா இதெல்லாம்? தெரியலையே. வாவ் சூப்பர். எவ்வளோ பெரிய கிளி. இது அழகா இருக்குல்ல. ஷூட் பண்றதுக்கு காட்டுனே வரும். இங்க காட்டுறேன். நீ கிளி மாதிரி கத்து வரும். ஓடி 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 வா. ஒண்ணு கூட மதிக்க மாட்டேங்குது. இங்க வா சாப்பிடு. தலை திருப்பிட்டு இருக்குது. அவ்வளவுதான். அது கல் தொலியாட்டுது. இந்த மாதிரி வேணுமா வேணாமா? கைக்கு பேர் என்ன போட்டுக்கிறாங்க? அதுக்கு இவரு கையில என்ன போட்டுக்கிறாங்க? இரும்பாட்டம் அடையாளம் தெரிவிக்கிறது. கையில இரும்பு பத்தியா? இதுக்கு டோக்கன் கொடுத்து விளாடுறாங்க. அது அங்க 2 இது முடிச்சிட்டோமா? இங்க எதுக்கோ வந்திருக்கோம். என்னன்னு தெரியல. இங்க என்ன இருக்குன்னு தெரியல. வா பாக்கலாம். இங்கி பேர்ட்ஸ். ஆமா இங்கி பேர்ட்ஸ் இருக்கு. வாவ் இங்கி பேர்ட்ஸ் இருக்கு. பட் நாறுது. இதெல்லாம் நான் ஹாலிவுட் படத்துல தான் பாத்துருக்கேன். வாவ் நல்லா இருக்குல்ல. பார்க்கவே சூப்பரா இருக்கு. இது பேர் நீ முன்ன கூட பாத்துருக்கியா? பாத்துருக்கேன். பட் ஆனா அது ஒரு வாய்ப்பு இருக்கு. பார்த்ததே இல்ல. ஒரு கோட் போட்டுச்சுனா எப்படி இருக்கும்? நான் இப்பதான் பிடிக்கிறேன். வாட்டர்மெலன் சாப்பிடுறேன். எனக்கு கேட்ட கொடுக்க மாட்டேங்குது. இதுக்கு அது வராது. கொட்டை விடுது. இன்னொரு கூண்டுக்குள்ள இருந்து ஏதோ பேய் வீட்டுக்கு போற மாதிரி போயிட்டு இருக்கற. ஆமா பயமா இருக்குல்ல.
மயிலாட்டம் இருக்குது. சில்வர் ப்ளசன்ட். நீ அதை படிக்கிற நீ இப்ப சில்வர் சில்வர் வேணா சொல்ற, அதுக்கு மேல சொன்ன மாதிரி பேய் வீடு மாதிரி தான் இருக்குது. இங்க பாரு சில்வர் கோல்டுன்னு. சில்வர் அங்க எடுத்துக்கலாம், கோல்டு இங்க எடுத்துக்கலாம். இதுதான் ரேட் அதிகமா போயிட்டு இருக்குது. வா போலாம், அடுத்து பார்க்கலாம் வா. இன்னும் இருக்கா? நிறைய இருக்கு போல. அவளுடன் காத்து கொண்டிருக்கிறேன், வாங்க பார்க்கலாம். அவ்வளவுதான் நடக்குது. உனக்கு இன்னும் காமிப்பாங்க உனக்கு. பேர்ட்ஸ் இது முடிஞ்சதுல, அடுத்தது வந்துட்டு நிறைய இருக்கு. இதுதான் அத்திப்பழம் நினைக்கிறேன். கீழே ஒரு ஃபாரின் நாய் இருக்குது, அவ அத்தி பழத்தை பாத்துட்டு இருக்கிறா. பிராண்ட் ஹெல்த்தி இல்ல. அங்க லவ்ஸ் பண்ணிட்டு இருக்கு பாரு. அப்புறம் வாத்துக்கு ஃபீட் பண்றாங்க. அப்போ பயந்துராத. கையில குத்தி இந்தாண்டு வந்துருச்சுன்னா கடிக்குது, கையை கடிக்குது. கடிக்கல, அது தேடுது. ஏறி உட்கார்றாங்க. நெருப்பு கோழி, நெருப்பு கோழி. ஆமா, சேலத்துல இருக்குது இதெல்லாம். உட்கார்றா கரடி, உட்காரு. கரடி பேரே கரடி. போட்டோ போஸ்ட் கொடுத்து பாரு. இருக்கு அதுக்கு மூஞ்சி போறதுக்கு எப்படி இது? ஆடினே இருப்போங்கிற மாதிரி. அம்மா நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன், பயமா இருக்கு. ஹாய், அது புரிய எப்படி பாக்குறீங்க? ஹை, தூக்கி கொடுங்க. ஃபீட் பண்ணுங்க. ஐயோ பாம்பாட்டமே வருது. குடு. கையவே பாக்குது. குடு குடு. ஒரு கை தானே போகுது, பயமா இருக்கு. ஒரு கையும் நிஜமா எல்லாரும் பல்லு இல்ல, பயமா இருக்கு. கையை கடிச்சாலும் ஒன்னும் ஆகாது. டக்குனு குடு. பயமா இருக்குடா. ஆடுக்கு வேணா ஃபீட் பண்ணலாம். இது எதுவும் பண்ணாது. ஏன் அந்த ஆடு சூப்பரா இருக்கு. அதுக்கு ஹேர் ஸ்டைல் பாத்தியா? இது நான் இங்க பாரு, கூடயே வருது பாரு. இங்க பாரு, இது கூடயே வருது. இதுக்கு நிறைய பேர் கொடுத்துட்டு தானேங்கறாங்க. நாக்கு பாரு. கொம்பு பாரு, இப்படி இருக்கு. இப்படி சொல்லிட்டு விட்ட மாதிரி இருக்கு. இப்படி நல்லா இருந்ததுல்ல? அதெல்லாம் படிக்கிற நீ. அதுல என்ன எழுதி இருக்குது? கொய்பூ. 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 நியூட்ரியா ராட். நம்ம பொறுத்த வரைக்கும் இது ராட். அவ்வளவுதான். முயலுக்குட்டி. சோம்பேறிங்களா இருக்குதுங்க. வா போலாம். என்னோட இதா இருக்குங்க. அங்க பாரு. இது குரங்கா? குரங்கு. ஏய் குரங்கு. மங்கி. ஏய் மங்கி. கம்டி மங்கி. இங்க இருக்கு பாரு. அது காமெடியா இருக்குது பாக்குறதுக்கு. கம். ஒன்ன மாதிரி இருக்குது. எப்படி நடக்கும்? இப்ப நடக்கிற மாதிரி தான் நடக்கும். சவுண்ட். இங்க பாரு, இது மேல இருந்து பாரு. நேரா பாரு. மூஞ்ச காமிக்காத. மூஞ்ச பார்த்து கொத்தி போட போகுது. அது மூஞ்ச காமிக்காம இருந்தா கோவப்படாது. மூஞ்ச காமிச்சா கோவப்பட்டுரும். இன்னும் இவ்வளவு வெயிட்டா இருக்குது. இப்படி கையில இப்படி போயிட்டு இப்படி வராது ப்ரோ. ப்ரோ ப்ரோ கழுத்துல என்ன போகுது? சும்மா இருக்க முடியல ப்ரோ, என்னால பயமா இருக்குது. ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, ஹாஸ்பிட்டல் ஒன்னும் ஆகாது. கடிக்கும் அப்பனா செய்யாதுன்னு சொன்னேன். வீதி கண்ணுல தெரியுது. பிக்குனா கண்ட்ரியா? முயலோட அந்த வேற இதுலதான் நினைக்கிறேன். அதே ஃபேமிலி. முயல்ல ஒரு வகை. இது எப்படிதா இங்க முன்னாடி ஒண்ணு போறாங்கல்ல, அவங்க மனுஷன்ல ஒரு வகை மாதிரி, இது வந்து முயல்ல ஒரு வகை. கம் வருது. கடிச்சு கூட போகுது. அந்த பேர் படி. நான் எதுக்கு படிக்கணும்? அது பேர் படி. ஃபர்ஸ்ட் பேரு அபிசேனியன். அபிசேனியன் நல்லா தானே இருக்குது. இதுக்கு சனியன் பேர் வச்சுக்கிறாங்க. பல்லு போடுறோம் எப்படி இருக்கு? கடிச்சு கூட போகுது. போய் தூங்குதுடா, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. வந்துச்சு மூஞ்சில வந்து போட்டுருச்சுன்னா என்னது? வெட்டையா? முயல்லாம் எகிரி வரும் தானே? இதுல இருந்து ஜம்ப் பண்ணாதான். அதான் இப்படி இங்க இருந்து இங்க கூச்சுறாதா? ட்ரைனிங் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்க நான் முன்னாடி போற பின்னாடி ஓடுறதா இருக்கு. அது லவ்வரை தேடுதாங்க. கண்டுக்கவே இல்லை. கண்டுபிடிச்சு அது போயிடுச்சு. போக மாட்டேன். ஏ டாமி எந்திரி. தொங்கிருச்சு. எவ்வளவு பெருசா இருக்குது ஒரு நாய். நம்ம எங்க இருக்கிறோம்னா ஃபாரின்ல இருக்கிறோம்.
ஃபாரின் நாய் கூட இருக்கும். ஏன்டி ஃபாரின் நாய் வந்து இங்க வந்து ஷோகேஸ் பண்றாங்க, இதே மாதிரி நம்ம நாய் அங்க ஷோகேஸ் பண்ணுவாங்களா? கண்டிப்பா இருக்கும். அங்க பாக்குறவங்களே டிஃபரெண்டா பார்ப்பாங்க, நாம எப்படி டிஃபரெண்டா பாக்குறோம். ஐயோ அந்த நாயை பார்க்கும்போது எப்படி இருந்தது நமக்கு? நம்ம துரத்தி வரோம் வீட்டுக்கு வந்தாவே. செம்ம இல்ல? இன்னும் ஓண்டற மாதிரி கொஞ்சுதா? கொஞ்சிரியா நீ? தூக்கம் வந்துருச்சு எடுக்குது. எத்தத்தை தண்டி இருக்கு மீன். இதை ஃபீட் பண்றதுக்கு 100 ரூபா கேட்டாங்க. 4 பேத்துக்கு 100 ரூபா. அதனால இல்ல வேணாம். ஒவ்வொரு இதுக்கும் வந்து செப்பரேட்டா இருக்கு. குழந்தைங்க சைக்கிள் விளையாடுறதுக்கு, அப்புறம் ஃபிஷ்க்கு ஃபீட் பண்றது, அப்புறம் அங்க ஒரு கவு பார்த்தோம்ல, அந்த கவுக்கு இந்த ஃபீட் பண்ற மாதிரி அந்த குழந்தைங்களோட பவுல் வச்சிருந்தாங்கல்ல, அதுக்கும் தனி செப்பரேட் 100 ரூபாய் கேக்குறாங்க. புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. ஆனா சீரியஸாவே ஏற்காடு வந்துட்டு சும்மா அந்த அண்ணன் பூங்கா பார்க்கு அதுன்னு பார்த்துட்டு போறதுக்கு விட இங்க வந்து என்ஜாய் பண்ணலாம். பேர்ட்ஸோடையும் சரி, நிறைய அனிமல்ஸ் இருக்கு, பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. உனக்கு எப்படி இதெல்லாம் இதுக்கு முன்னாடி பாத்திருக்கேன்? அவ்வளவு பெரிய டாக் இதெல்லாம் பார்த்துருக்கேன். டாக் எல்லாமே நெருப்பு கோழி எல்லாம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் நானு. அதே மாதிரி ஸ்னேக்கும் கழுத்துல வச்சாங்க, அதுவும் சூப்பரா இருந்தது. ஆமா, தலையில வச்சாங்க. கண்டிப்பா பீக்கு பார்க் வந்தீங்கன்னா, ஏற்காடு வந்தீங்கன்னா பீக்கு பார்க் வந்துட்டு போங்க. ஆமா, மறக்காம. நானே ஒரு வீடியோ பார்த்து தான் வந்தேன். ஸ்கை பார்க் வந்து அவ்வளவு நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. ஒரு கூகுள் ரிவ்யூல வந்து ஒரு நல்லா இல்ல அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதனால பீக்கு பார்க் வந்து பாத்துட்டு போலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ வந்து பார்த்தா காமா இருக்குது, மைண்ட் ஸ்ட்ரெஸ்லாம் அப்படியே பறந்து போகுது எல்லாம் பார்த்தா. அதோட ஃபேஸ் பத்தியா? உன்னோட ஃபேஸ் மாதிரியே இருக்கு. என்னது? இதுக்கும் காசுமா காய்ஸ்? வெரி டிசப்பாயிண்ட். எப்பளக்க எனக்கு இதுதான் வேலை. எனக்கு பொண்டாட்டி கத்துறதா வேலையா? வருது